கண்மணி வந்து அன்புவை பார்க்க போகிறாங்க. ஆனால் அன்பு ரொம்ப டென்ஷனாக பேசுகிறாரு. கண்மணி ரொம்ப மோசமாக பேசிட்டாரு. இங்கே பாரு, உன்னால தான் இவ்வளோ பிரச்சனை உருவாச்சு. அதனால் வந்து என்னை பார்க்காத, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இப்போ நான் வந்து உயிருக்கு போராடிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன்னா அதுக்கு காரணமே நீ தான். நான் மூஞ்சில் முடிக்கிறதே பாவம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து கண்மணி அவங்க அம்மா மனசு கஷ்டப்பட்டு அழறாங்க. அவங்களால தாங்கிக்க முடியல. என்ன இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா அன்பு இப்படி பேசுகிறாம்மா, நீங்கள் கம்முன்னு இருங்கம்மா, இவளை பார்க்கவே எனக்கு எரிச்சிட்டு முதல்ல இங்கேருந்து போறியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடுறாரு. கண்மணி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. நீ வா கண்மணி அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து கண்மணி அழுறாங்க. நான் என்னம்மா தப்பு பண்ணேன், எதுக்குமா அவர் இப்படி என்ன திட்டாருன்னு சொல்லிட்டு, கவலைப்படாத கண்மணி, அவர் கோவத்தில் இருக்காரு, எல்லாம் சரியாயிடும், உங்கள் அத்தை சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்கே அவர் நம்மளை வெறுத்துருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி பயப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. நம்ம சிவகாமி போய் பார்க்குறாங்க. அன்பு, ஏன் அன்பு இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசு எவ்வளோ கஷ்டமாகுது தெரியுமா, ஏன் மனசு கஷ்டமாகுதோ, எனக்கு இப்படி மானது உங்களுக்கு கவலை இல்லையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போதே டாக்டர் வந்துடுறாரு. டாக்டர் வந்து இப்போ பரவாயில்லையா அன்பு அப்படின்றாரு. பரவாயில்ல டாக்டர் அப்படின்னோடனே, இல்லை உண்மையிலேயே நீங்கள் லக்கி தான் அப்படின்னோடனே, என்ன டாக்டர் சொல்கிறீங்க? ஆமாம், இந்த மாதிரி ஒய்ஃப் கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். இந்த மாதிரி ஒய்ஃப் அவளை பற்றி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி மனசில் நினைக்கிறார் அன்பு. டாக்டர் அவள் தான், ஆமாம் இந்த மாதிரி ஒய்ஃப் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் தான். ஏன்னா அவங்க தான் உங்களை காப்பாற்றிருக்காங்க. அவங்க வந்து அந்த கரண்ட்டை வந்து இழுக்கலைன்னா அந்த ஒயரை இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிழைச்சிருக்க முடியுமா? இல்லை எல்லாரும் வந்து உங்களை பார்த்துருப்பாங்களா? எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தானே அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க டாக்டர் அப்படின்னா, ஆமாடா இவ்வளோ நேரம் அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருந்தோம். இப்போ அது உனக்கு புரியுதா? உன்னை காப்பாற்றுறது அண்ணி தான். ஆனால் அது தெரியாமல் அண்ணியை போட்டு அந்த திட்டுற, இந்நேரம் நீ உயிரோடு இருக்கிறதுக்கு அவங்க தானே காரணம். அதெல்லாம் உனக்கு தெரியாதுல்ல. எதுவுமே தெரிஞ்சுக்காமல் எதுவுமே பண்ணாமல் நீ பாட்டு அண்ணியை திட்டிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் கார்த்திக். அது வந்துடா இப்போ அது புரிஞ்சுக்கோ, அண்ணி தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு, நீ அந்த ரூமில் மாட்டிக்கிறது மட்டும் தானே உனக்கு தெரியும். நீ அந்த ரூம்லேருந்து வந்ததுக்கு நாங்கள் 2 பேர் தான் காரணம் நினச்சிட்டு இருக்கியா? நாங்கள்லாம் காரணம் கிடையாது. அண்ணி அந்த கரண்ட் ஒயரை இழுத்து வந்து கட் பண்ணதால் தான் கரண்ட்டை, எந்த ரூமில் கரண்ட்டு கட் ஆகிடுச்சு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரூமுக்கு வந்தோம். இல்லைனா எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. வந்த நிலைமையில நாங்கள் பார்க்கும்போது அண்ணி பாவம் மயக்கடிச்சு விழுந்து கிடந்தாங்க. அவங்கள காப்பாற்ற தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. உன்னோட கிரிட்டிக்கலாக அவங்க தான் இருந்தாங்க. ஆனால் நீ அவங்கள அந்த திட்டுற அப்படின்னோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறார் அன்பு. அம்மா சாரிம்மா. சாரி ஏன் கிட்ட சொல்கிற, போயிட்டு கண்மணி கிட்ட சொல்கிறா. பாவம் அந்த பொண்ணு எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டா தெரியுமா, ஏன்டா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னு அன்பு தவிக்கிறாரு. அடுத்து வந்து இங்கே கண்மணி எல்லாருமே வந்து வீட்டுக்கு வராங்க. சரிம்மா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிளம்புறாங்க. பார்த்து போடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அமுச்சு வைக்கிறாங்க. இங்கே வீட்டுக்கு வந்தோன்னே எப்பவும் போல் பாட்டி வந்து கண்மணி திட்டிகிட்டு இருக்காங்க. அன்பு வந்து என் உயிரை காப்பாற்றிருக்கா கண்மணி, விடுங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு கண்மணி எழுச்சி அடைகிறாங்க. உடனே வந்து, சாரி கண்மணி, உன்னை ரொம்ப திட்டேன், நீ பண்ண வேலைக்கு எனக்கு கோவம் வந்துடுச்சு, அதனால தான் திட்டேன். சரி நல்ல காலம், நீ அந்த டைமில் ஒயரை கட் பண்ணனா இந்நேரம் நம்ம வந்து வெளியே வந்திருக்க முடியாது, தேங்க்ஸ் அப்படின்றாரு. இப்போ அது புரிஞ்சுக்கிறீங்களே, ரொம்ப தேங்க்ஸ் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்கிறாங்க. அடுத்து வந்து கண்மணி வந்து கோயிலில் வந்து என்ன பண்ணுறாங்க, அங்கே பிரதர்ஷனம் பண்ணுறாங்க. அவங்க அம்மா பார்த்துட்டு ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்றாங்க. அவங்க அம்மா வேண்டிக்கிறதுக்கு அவள் தான் பண்ண முடியும், நீங்கள் எப்படி பண்ண முடியும், நீங்கள் வேண்டிக்கிறீங்கல்ல. ஆமாம் நான் தான் வேண்டிக்கிட்டேன், உங்களுக்காக அவள் பண்ணுறா அப்படின்னோடனே அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாங்க. கண்மணி நீ கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணுடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா. அடுத்து வந்து துணி மடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அன்பு வந்து வர்றதால எழுந்துக்க பார்க்குறாங்க. அப்போ கையில் வந்து நல்லா அடிபட்டிருக்குது. அன்பு கவனிக்கிறாரு. கோயில் அங்க பிரதர்ஷனம் பண்ணாத கையெல்லாம் அப்படியே வந்து நல்லா வந்து அடிபட்டிருக்கு அவங்களுக்கு. அதை பார்த்துட்டு அன்பு மருந்து போடுறாரு. கண்மணி வந்து அப்படியே அன்பு பார்க்குறாங்க. இவர் ஒரு டைமில் நம்மளை கத்துறாரு, திட்டுறாரு, ஆனால் நம்ம மேலே வந்து பாசமும் வச்சுருக்காரு. நம்மளை வெறுக்கவும் இவரால் முடியல, அதே டைமில் நம்மளால் விரும்பவும் முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அன்பை பற்றி யோசிக்கிறாங்க கண்மணி. இங்கே அன்பு வந்து கண்மணியை பார்க்குறாரு. ஏன் கண்மணி கையெல்லாம் ஏன் இவ்வளோ காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எதுவும் சொல்ல முடியாமல் இருக்கிறாங்க கண்மணி.